வணக்கம் நண்பர்களே. இன்று தமிழக சட்டசபையில் சுகாதாரத்துறை அமைச்சர், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் என்று தெரிவித்துக் கொள்வோம், மா சுப்பிரமணியன் ஒரு அறிக்கை வாசிக்கிறார். கரூர் சம்பவம் குறித்து அங்கு பிரேத பரிசோதனை நடந்ததில் உச்சநீதிமன்றம் ஒரு கேள்வியை கேட்டது. 3-4 மணி நேரத்திற்குள் 41 உடல்களை நீங்கள் உடற்கூறாய்வு, அதாவது போஸ்ட்மார்ட்டம் பண்ணிங்களா, எப்படி முடிந்தது அப்படின்னு கேட்டது. அப்போ அதுக்கு அவர் சட்டசபையில் விளக்கம் சொல்கிறார். யார்? தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர். என்ன சொல்கிறாரு? 3-4 மணி நேரத்துக்குள்ளே, 3-4 மணி நேரத்துக்குள்ளே இந்த போஸ்ட்மார்ட்டம் நடக்கலை, தப்பு. 12-14 மணி நேரம் நடந்தது. 5 டேபிள். ரெண்டாவது, சுப்ரீம் கோர்ட்டில் இன்னொரு கேள்வியும் கேட்டிருந்தாங்க. அந்த 41 உடல்களையும் போஸ்ட்மார்ட்டம் செய்வதற்கு அந்த மருத்துவமனையில் டேபிள் இருந்துச்சா? ஏன்னா அந்த உடல்களை அதில் டேபிளில் வச்சு பண்ணணுமே, அதுக்கான அத்தனை டேபிள் இருந்துச்சான்னு கேட்குறாரு யார்? உச்சநீதிமன்ற நீதிபதி. அப்போது அதுக்கு பதில் சொல்கிறாரு சட்டசபையில். 5 டேபிள்கள், 25 டாக்டர்கள் இந்த போஸ்ட்மார்ட்டத்தை 12-14 மணி நேரம் செஞ்சாங்க. 3-4 மணி நேரங்கிறது தவறான தகவல். நாங்கள் அதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சுருக்கோம். அதை நான் உங்களுக்கு வீடியோ பதிவு இருக்குது, நாங்கள் விசாரணை அப்போ அதை கொடுத்துக்குறோன்னு சொல்கிறார். என்ன கேள்வி அப்படின்னா, மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்னு இவருக்கு பேர் இருக்குது பார்த்தீங்களா? எவ்வளோ பொருத்தமில்லாத பேர் பாருங்கள். ஏன் பொருத்தமில்லாத பேர்னு சொல்கிறேன்னா, கிட்னி திருட்டு நடந்த அதே கரூர் மாவட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கிற திருப்பூர் மாவட்டம். இந்த கிட்னி திருட்டு நடந்திருக்குன்னு ஒருத்தர் பத்திரிகையாளர் சந்திப்பில் மா சுப்பிரமணியத்தை கேட்கும்போது, அது திருட்டுன்னு சொல்லாதீங்க, முறைகேடுன்னு சொல்லுங்கள். இவரெல்லாம் அமைச்சரா? ரெண்டாவது, இன்றைக்கி அவர் சொல்கிறார், 5 டேபிளில் 41 உடலையும் 12-14 மணி நேரத்துக்குள்ளே நாங்கள் 25 டாக்டர் சேர்ந்து பண்ணிட்டாங்க அப்படின்னு. இந்த ப்ரொபோர்ஷன் இருக்குல்ல, அந்த பாடி, டாக்டர்ஸ், இந்த டேபிள், இது போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதா இல்லை காய்கறி நறுக்கிறதா? சொல்கிறதுக்கு மன்னிக்கணும், அவர் சொல்கிறத பார்த்தா ரொம்ப சாதாரணமாக சொல்கிறாரு. மெடிக்கல் கவுன்சிலுடைய இதை ஏற்கனவே என்னுடைய பதிவில் போட்டிருக்கேன். மெடிக்கல் கவுன்சிலுடைய கருத்துப்படி ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்பது வர்றதுக்கே 3-4 நாள் ஆகும். மன்னிக்கணும், 3-6 வாரம் ஆகும் கம்ப்ளீட் ரிப்போர்ட்டு. ஐடென்டிஃபிகேஷன், அந்த பாடி அவங்க எக்ஸாமின் பண்ணுறதுக்கே 3 to 4 hours ஆகும். அதுக்கப்புறம் ஃபாரன்சிக் இருக்குது. வேறு ஏதாவது காயங்கள் இருக்கா, எதனால் ஏற்பட்டுச்சு, மூளையில் ஏதாவது நடந்திருக்கா, ஸ்பெஷலாக ஏதாவது பார்க்க வேண்டியிருக்கா, இத்தனை ஆய்வுகள் இருக்குது. இதெல்லாமே 12-14 மணி நேரமா? இவர் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரா? சட்டசபையில் போய் பேசுகிறாங்களோன்னு ஒரு சந்தேகம் எனக்கு வருது. தொடர்ந்து பேசுவோம்.